இன்றைக்கி நம்ம வாழை மரத்தோட தண்ணியை தான் குடிக்க போகிறோம். ரீசெண்டாக வாழைக்கோலை ஒன்று வெட்டினோம். அந்த மரத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் வாழை மரத்தில் ஒரு தண்ணியை குடிக்கலாமேன்னு அந்த மரத்தை பாதையை வெட்டணும். கரையிலிருந்து ஒரு அடி அளவுக்கு ஹைட் விட்டுட்டு மரத்தை வெட்டிக்கலாம். மரத்தை வெட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி கத்தியை வச்சு குழி ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழியை மூடுறதுக்காக வாழை இலை ஒன்று வெட்டிக்கலாம். வாழை மரத்தோட சேர்த்து கட்டுறதுக்கு வாழை மரத்துலேயே நார் இருக்கும், அதுவே சூப்பராக தாங்கும், அதை எடுத்துக்கலாம். வாழை இலையை குழிக்கு மேலே வச்சு நல்லா கட்டி வெட்டலாம். அதுக்கு மேலே ஒரு கவரை வச்சு மூடிடலாம். எங்ககிட்ட கவர் இல்லை, அதனால பக்கத்தில் இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்தோம். இதுக்காக இந்த பாத்திரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு, அதனால மழை தண்ணி உள்ள போகாமல் இருக்கு. அந்த பாத்திரத்தை வச்சு முடிக்கிறோம். இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் வந்து பார்க்கலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. இப்போ நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டோம், காலையில் தான் ஓப்பன் பண்ணுறோம், பார்க்கலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. பாத்திரத்தை எடுத்துட்டு வாழை இலையை ஓப்பன் பண்ணி பார்த்தா குழி ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு அந்த கிளாஸில் எடுத்து ஊற்றணும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஒப்பிருச்சு. இந்த வாழை மரத்துலேருந்து வர தண்ணி கிட்னியில் இருக்க கல்லையே கரைச்சிருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராச்சும் குடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.